மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு முதல் பாடம் உலோகவியல் இருக்கிற ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். நல்ல கவனிங்க. முதல் கேள்வி, பாக்சைட்டின் ஏபி Al2O3 Al2O3 NH2O Fe2O3 2H2O இவை ஏதும் இல்லை. சரியா? இதுக்கு என்ன ஆன்சர்? பாக்சைட்டினுடைய ஏபி வந்து Al2O3 NH2O. சரியா? ஆப்ஷன் ஆ. நல்லா காணுங்க. ரெண்டாவது, ஒரு சல்பைடு தாதுவை வறுக்கும் போது ஏ என்ற நிறமற்ற வாயு வெளியேறுகிறது. இப்போ சல்பைடு தாது உதாரணமாக இப்போ ஜிங்க் சல்பைடு வச்சுக்கோங்க. அதை வறுக்கிறீங்க. வறுக்கும்போது நமக்கு ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் கந்தக டை ஆக்சைடு கிடைக்கும். தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சமன் செஞ்சீங்கன்னா 2ZnS 3O2 ஆக்சுவல் சமன் செஞ்சு பாருங்க. நல்லா கவனிக்கணும். இப்போது இங்கே எத்தனை ஜிங்க் இருக்குது? ஒரு ஜிங்க் தான் இருக்குது. சல்ஃபர் 1 தான் இருக்குது. சரியா? ஆக்சிஜன் 3 இருக்குல்ல. 3 வரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? 3/2 போட்டுடலாம். சரியா? எல்லாத்துக்கும் 3/2 போட்டால் தான் 2 கேன்சல் 3 வரும். எல்லாத்தையும் 2ஆல் கிடைக்கணும். அப்போது 2ZnS 3O2 2ZnO 2S போட்டு தெரிஞ்சுக்கணும். இது வறுத்தலை வர வினை. எந்த ஒரு சல்ஃபைடு தாதுவை வரிசினாலும் நம்ம எந்த வாயு வெளிவரும்னா சல்ஃபர் டை ஆக்சைடு நிறமற்ற வாயு. இதான் ஏ. சரியா? இந்த நீர் கரைசல் அமிலத்தன்மை உடையது. நம்ம அமிலத்தன்மை ஏன்னா தெரிஞ்சுக்கோ, சல்ஃபர் டை ஆக்சைடு நீரில் கரைந்து H2SO3 சல்ஃபியூரஸ் அமிலத்தை கொடுக்கும். சரியா? அப்போ அந்த வாயு ஏங்கிறது என்னது? சல்ஃபர் டை ஆக்சைடு. ஆப்ஷன் இ 3. ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. பின்வரும் வினையில எந்த வினையானது காற்றில்லா சூழலில் வறுத்தலை குறிப்பிடுகிறது? சரியா? கால்சினேஷன் பேர். கால்சினேஷன்னா காற்றில்லா சூழலில் நம்ம என்ன பண்ணுறோம்? அனுப்பிக்கப்பட்ட தாதுவை வெப்பப்படுத்துகிறோம். இதான் வந்து கால்சினேஷன் பேர். இந்த முறை வறுத்தல் எந்தெந்த தாதுக்கு பயன்படுத்துகிறோன்னா, என்ன அனுப்பிக்கப்பட்ட தாதுக்கு பயன்படுத்துகிறோன்னா கார்பனேட் தாதுக்கும் அதே போல் படிக நீரை கொண்ட தாதுக்கள் தான் பயன்படுத்துகிறோம். படிக நீரை கொண்ட தாதுக்கள் மற்றும் கார்பனேட் தாதுவை தான் நம்ம காற்றுலா சூழலில் வறுக்கிறோம். இப்போ இது எது கார்பனேட் தாது? பேஜ் நம்பர் 22 பாருங்க. மூணாவது கேள்வியில் முதல் 2 சமன்பாடு கிடையாது. கார்பனேட் தாது இல்லை. 3வது தான். இல்லையா? ஆப்ஷன் இ. இப்போ மெக்னீசியம் கார்பனேட் தாது வறுக்கினா மெக்னீசியம் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு. இந்த தாது வறுத்தலை தான் என்ன பண்ணுறோம்? காற்றில்லா சூழலில் நிகழ்த்துறோம். கால்சினேஷன் பேர். சரி, நெக்ஸ்ட் 4வது, கார்பனை கொண்டு ஒடுக்க இயலாத உலோக ஆக்சைடு. இப்போது லெட் ஆக்சைடு எந்த உலோக ஆக்சைடை கார்பனை கொண்டு ஒடுக்க முடியாதுன்னு கேட்குறான். Al2O3 ஜிங்க் ஆக்சைடு FeO. ஓகே, 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா Al2O3. அலுமினியம் ஆக்சைடு தான். அலுமினியம் ஆக்சைடை நம்ம கார்பனை கொண்டு ஒடுக்க முடியாது. ஏன்னா இந்த எலிமெண்ட் வரைபடத்தில் கார்பனிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகும் அந்த வரைபடம் பார்த்தீங்கன்னா எந்த வெப்பநிலையிலுமே Al2 அலுமினியத்திலிருந்து அலுமினியம் ஆக்சைடு உருவாகும் வினைக்கு மேலே இருக்கும் அந்த எலிமெண்ட் வரைபடம். அதனால் இதை ஒடுக்க முடியாது. ஆனால் இந்த ஆக்சைடுனா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் கார்பனிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகிற அந்த எலிமெண்ட் வரைபடம் கீழே வந்துடும். இந்த ஆக்சைடுகள்லாம் இந்த உலோக ஆக்சைடு உருவாகும் வினைக்கு கீழே வந்ததுனால இதெல்லாம் ஒடுக்கும். ஆனால் அலுமினியம் ஆக்சைடு மட்டும் ஒடுக்காது. ஏன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு உருவாகிற கார்பனிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகிற அந்த எலிமெண்ட் வரைபடம் அலுமினியம் ஆக்சைடுக்கு மேலே தான் இருக்கும் எந்த வெப்பநிலையிலும். அவ்வளோதான் ஆன்சர். அப்போ நெக்ஸ்ட் பாருங்க. 5வது, ஹால் ஹெரால்டு செயல்முறையின்படி பிரித்தெடுக்கப்படும் உலோகம். 5வது நடத்திருப்போம். 5 மார்க்கில் கூட கேட்பான்னு சொன்னேன். எந்த உலோகம்னா அலுமினியம் தான். அலுமினியமா, நிக்கலா, தாமிரமா, ஜிங்கா? சரியா? அலுமினியம். நெக்ஸ்ட் கவனிங்க. 6வது கவனிங்க. இப்போ ஒடுக்க வினைக்கு
உட்படுத்தும் முன்னர் சல்பைடு தாதுக்களை வருத்தலில் ஏற்படுத்தும் நன்மையினை பொறுத்து, அதாவது ஒடுக்க வினைக்கு உட்படுத்தும் முன்னாடி என்ன பண்ணுறது, சல்பைடு தாது ஆக்சைடாக மாற்றும். இதில் எந்த கூற்று தவறானதுன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு பாருங்கள், CS2 மற்றும் H2Sஐ காட்டிலும் சல்பைடின் டெல்டா F உருவாதல் நாட்டு மதிப்பு அதிகம். சரி. அடுத்து கவனிங்கள், சல்பைடை வறுத்து ஆக்சைடாக மாற்றும் வினைக்கு டெல்டா G0 மதிப்பு எதிர்குறி. சரி. சல்பைடை அதை ஆக்சைடாக வறுத்தல் என்பது சாதகமான வெப்ப இயக்கவியல் செயல்முறை, அதுவும் சரி. நாலாவது, உலோக சல்பைடுகளுக்கு கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் ஆகியன தகுந்த பொருத்தமான ஒடுக்கம் காரணி. இது தவறு. இதான் தவறான கூற்று. ஆறாவது இ. நெக்ஸ்ட் காரணம் ஏழாவது பாருங்க. இப்போ 2 காலம் கொடுத்துறாங்க, பொருத்தணும். களம் 1 களம் 2. சைனைடு செயல்முறை. சைனைடு முறையில் எந்த உலோகத்தை பிரிக்கிறோம்னா தங்கம் AU, அது மாதிரி வெள்ளி எல்லாம் பிரிக்கிறோம். ஸோ ஏக்கு 4 தெரியும். நுரை மிதப்பு முறை இதில் சல்பைடு தாது அடர்த்திக்கிறோம். சரியா. பி பார்த்தீங்கன்னா 2, அதாவது ZNS தாதுவை அடர்த்தித்தல். சி பாருங்க, மின்னார் ஒடுக்கல். மின்னார் ஒடுக்கல் எதில் பயன்படுத்துகிறோம்னா அலுமினியம் பிரித்தெடுத்தல். அலுமினியம் பிரித்தெடுத்தல் தான் இது மின்னார் ஒடுக்கத்தை பயன்படுத்துகிறோம். சரி. டி புல தூய்மையாக்குதல். புல தூய்மையாக்குதல் இருக்கு, மிக தூய்மையான நடத்திருப்போம், மிக தூய்மையான உலோகம். சரியா. ஜெர்மானியம், சிலிக்கன்லாம் தயாரிக்கிறது. ஸோ ஜெர்மானியம். இப்போ ஆப்ஷன் பாருங்கள், ஏக்கு 4, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 1. ஆன்சர் இ. எட்டாவது பாருங்கள், உல்ஃப்ரமேட் தாதுவை வெள்ளிய கல்லிலிருந்து பிரித்தெடுக்கும் முறை. நல்லா கவனிக்கணும். சரியா. வெள்ளிய கல்லுங்கிறது காந்த தன்மையற்ற தாது. அதில் உல்ஃப்ரமேட்டுக்கு காந்த தன்மை உள்ள மாசு. அதை எப்படி பிரிக்கணும்னா ஏ உருக்குதலா, ஆ காற்றிலா சொல்லி வருத்தல், இ வருத்தல், மின்காந்த பிரிப்பு முறை. மின்காந்த பிரிப்பு முறை. ஸோ 8க்கு இ. 9 பாருங்கள், பின்வருவனவற்றுள் நல்லா கவனிக்கணும். நிகழ வாய்ப்பில்லாத வினை கேட்கிறான். 4 வினை கொடுத்துருக்கான். 4 வினை நல்லா கவனிக்கணும். புக்கை பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் வினை பாருங்க, ஜிங்கு தாமிரத்தை தாமிர அயனியிலிருந்து காப்பர் அயனியை சரியா இடப்பெயர்ச்சி செய்யும். அதாவது தாமிர அயனியை தாமிரமாக மாற்றும். சரி. அதாவது காப்பர் சல்ஃபேட்டில் ஜிங்கை போட்டிங்கன்னா ஜிங்க் என்ன பண்ணும், Cu2+ அயனியை தாமிரமாக இடப்பெயர்ச்சி செய்யும். இந்த வினை நிகழும். சரியா. சரி. முதல்ல தெரிஞ்சுங்கோ, அதனுடைய திட்ட ஒடுக்க மின்னழுத்தம் தெரிஞ்சுங்க. எல்லாத்தையும் எழுதுகிறேன். ஜிங்குக்கு -0.76, தாமிரத்துக்கு +0.34, அதே மாதிரி வெள்ளிக்கு +0.80 தெரிஞ்சுக்கணும். Fe2க்கு -0.44. அப்போது எது எதிர்குறி திட்ட ஒடுக்க மின்னழுத்தத்தை பெற்றுக்கிறதோ அது எதுக்கு அதிகமான எதிர்குறி இருக்கோ அது என்ன பண்ணும், மற்ற உலோகத்தை அதனுடைய கரைசிலிருந்து இடப்பெயர்ச்சி செய்யும். அப்போ ஜிங்க் என்ன பண்ணும், தாமிரத்தை இடப்பெயர்ச்சி செய்யும். ரெண்டாவது, தாமிரத்தை அதனுடைய உப்பு கரைசிலிருந்து இடப்பெயர்ச்சி செய்யும். ரெண்டாவது பாருங்க, தாமிரம் ஜிங்க் அயனியை இடப்பெயர்ச்சி செய்யுமா பாருங்க, தாமிரம் செய்யாது. இதுதான் மைனஸ் இடப்பெயர்ச்சி செய்யும். மூணாவது பாருங்க, தாமிரம் வெள்ளி அயனியை பாருங்க, தாமிரம் வெள்ளி இதில் கவனிக்கணும். சரியா. குறைவான திட்ட ஒடுக்க மின்னழுத்தத்தை பெற்றிருந்தால் அது என்ன பண்ணும், அதிக திட்ட ஒடுக்க மின்னழுத்தம் பெற்றிருக்கிற உலோகத்தை அதோட கரைசலிலிருந்து இடப்பெயர்ச்சி செய்யும். இப்போ தாமிரம் பார்த்தீங்கன்னா வெள்ளியை விட குறைவாக இருக்கு இல்லையா, புரியுதா? அப்போ வெள்ளியை என்ன பண்ணும், இடப்பெயர்ச்சி செய்யும் அதனுடைய கரைசலிலிருந்து. சரி, தாமிரம் வெள்ளி இடப்பெயர்ச்சி செய்யும். நாலாவது பாருங்க, நல்ல கவனிக்கணும். அப்போது இது ரெண்டாவது மட்டும் இடப்பெயர்ச்சாக தாமிரம் தான் சீக்க பண்ணாங்க. நாலாவது பாருங்க, இரும்பு தாமிர மையம் இடப்பெயர்ச்சி செய்யுமா பாருங்க, இரும்புக்கு மைனஸு. அப்போ என்ன பண்ணும், தாமிரத்தை இடப்பெயர்ச்சி செய்யும். இரும்பு தாமிரத்தை இடப்பெயர்ச்சி செய்யும். சரியா. அப்போ இது இடப்பெயர்ச்சி செய்யாதுன்னா ஜிங்கு தாமிரம் ஜிங்க் அயனியை ஜிங்காக இடப்பெயர்ச்சி செய்யாது. இந்த வினைதான் 9th ஆப்ஷன். 10வது பாருங்க, பின்வருவனவற்றுள்
நான் எந்த தனிம பிரித்தெடுத்தலில் மின்வேதி முறை பயன்படுத்தப்படுகிறது? 10 இரும்பா, லெட்டு, சோடியம், சில்வர். சோடியம் பிரித்தெடுத்தல் தான் மின்வேதி முறை. அதாவது அதிக வினை புரியும் உலோகங்கள்லாம் இருக்குது, அப்போ அலுமினியம், சோடியம் அந்த மாதிரி உலோகங்களை நம்ம தாதுலேருந்து மின்வேதி முறையில் தான் பிரிக்கிறோம். சரி, 11 பாருங்க. இலக்கி என்பது பின்வரும் எந்த மாற்றத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது? இலக்கி படிக்கிற பாருங்க. தாதுக்களை சிலிக்கேட்டாக மாற்ற, அதுவா கரையாத மாசுக்களை கரையும் மாசுக்களாக மாற்ற இலக்கி. சரியா? உதாரணமாக பார்த்தீங்கன்னா கரையாத மாசு ஜிங்க் SiO2, அதோடு நம்ம கால்சியம் ஆக்சைடு, இதுதான் இலக்கி. சரியா? இலக்கி சேர்த்தினா நமக்கு என்ன கிடைக்கும்? கசடா கிடைக்கும். அப்போ இலக்கி என்ன பண்ணுன்னா கரையாத மாசுக்களை கரையும் மாசுக்களாக மாற்றும். இதுதான் சரி. கரையும் மாசுக்களை 3 கரையாத மாசுக்களாக மாற்ற கிடையாது. மேற்கண்ட அனைத்தும் கிடையாது. அப்போ 11 ஆன்சர் 12 பாருங்க. காலி. பின்வருவற்றுள் எந்த தாதுவை அடர்த்திக்க நுரைமிதப்பு முறை ஒரு சிறந்த முறை? நுரைமிதப்பு முறை எந்த தாது அடர்த்திக்கு பயன்படுத்தணும்னாக்கா சல்பைடு தாது. ஃபஸ்ட்டு பாருங்க, மேக்னடைட், அது வந்து இரும்பினுடைய ஆக்சைடு தாது. ஹேமடைட், அதுவும் ஆக்சைடு தாது. அதெல்லாம் என்ன பண்ணும்? புவியீர்ப்பு முறையில் அடர்த்திக்கணும். கலீனா சல்பைடு தாது, PbS. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்? நுரைமிதப்பு முறையில் அடர்த்திக்கணும். ஸோ 12 ஆன்சர் E. சரியா? கால்சிட்ரைட், அதுவும் ஆக்சைடு தாது. சரியா? கால்சிட்ரைட்டும் ஆக்சைடு தாது, அது வந்து புவியீர்ப்பு முறையில் தான் நம்ம நுரைமிதப்பு பார்க்கணும். ஓகே, நல்லா காணும். அடுத்து 13 காணிங்க. அலுமினியாவிலிருந்து மின்னார் பகுத்தல் முறையில் அலுமினியத்தினை பிரித்தெடுத்தலில் கிரியோலைட் சேர்க்கப்படுவதற்கு காரணம். கிரியோலைட் சேர்க்கணும் அலுமினியம் கூட அலுமினியம் பிரித்தெடுத்தல காரணம் பாருங்க. 4 சொல்ல சொல்லணும். அலுமினியாவின் உருகு நிலையை குறைக்க, அலுமினியாவிலிருந்து மாசுக்களை நீக்க, மின்கடத்தும் திறனை குறைக்க, ஒடுக்கும் வேகத்தை அதிகரிக்க. அலுமினியாவின் உருகு நிலையை குறைக்கிறதுக்கு தான் நம்ம கிரியோலைட்டை சேர்க்கணும். 14. அப்போ 13 ஆன்சரா? 14 பாருங்க. ஜிங்க் ஆக்சைடிலிருந்து துத்தநாக பெறுமுறை. ஜிங்க் ஆக்சைடை கார்பனை கொண்டு ஒடுக்கினாலும் துத்தநாகம் கிடைக்கும். தெரிஞ்சுக்கணும். அப்போ 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கார்பன் ஒடுக்கமா, வெள்ளியை கொண்டு ஒடுக்குதல், மின்வேதி செயல்முறை, அமில கழுவுதல். இது கார்பனை கொண்டு ஒடுக்கம். 14. 15 பாருங்க. இந்த கேள்வி நிக்கிட்டான்னு நினைக்கிறேன், பட் தெரிஞ்சுக்கணும். பின்வருவனவற்றில் எந்த உலோக தூய்மையாக்களில் புடமிடுதல் பயன்படுகிறது? வெள்ளி. வெள்ளி தூய்மையாக்கள் சும்மா தெரிஞ்சுக்கோ. 15க்கு ஆன்சர். 16 காந்தி. 16 பழைய புத்தகமாக சொல்லும். சில்வர் மற்றும் தங்கம் பிரித்தெடுத்தல் முறையானது சைனைடை கொண்டு கழுவுதலை உள்ளடக்கியது. சில்வர் தங்கம் பிரித்தெடுத்தல் முறை சைனைடை கழுவுதல் முறை. இந்த முறையில் பின்னர் சில்வர் மீளப்பெறுதல், அதாவது அந்த தாதுவுடன் சோடியம் சயனைடை சேர்த்தினா நமக்கு சோடியம் அர்ஜென்டோ சயனைட் அல்லது சோடியம் ஆலோ சயனைடாக மாறும். அதோட துத்தநாகத்தை சேர்க்கணும். துத்தநாகத்தை சேர்த்தினா தான் அந்த உலோகம் நமக்கு திரும்பி கிடைக்கும். சரியா? சரி, சும்பாக வாழை வடிக்கலாம், புல தூய்மையாக்கலாம், துத்தநாகத்துடன் உலோக இடப்பெயர்ச்சி வினையாக நீர்மமாக்கலாம். எதுங்க? துத்தநாகத்துடன் உலோக இடப்பெயர்ச்சி வினை. அதாவது இந்த தங்கம் வெள்ளி சாதுடன் பொட்டாசியம் சயனைடை சேர்த்துனாக்கா அதாவது அணைவு சேர்மமாக மாறும். பொட்டாசியம் அர்ஜென்டோ சயனைட் அல்லது பொட்டாசியம் ஆரோ, தங்கம்னாக்கா ஆரோ சயனைட் ஆகும். அதோட துத்தநாகத்தை சேர்க்கணும். 16க்கு E. 17 பாருங்க. எளிமின் வரைபடத்தினை கருத்தில் கொள்க. பின்வருவற்றுள் அலுமினியாவை ஒடுக்க எந்த உலோகத்தை பயன்படுத்த முடியும்? நல்லா கவனிக்கணும். அலுமினியா ஒடுக்கிறதுக்கு இரும்பா, தாமிரமா, மெக்னீஷியமா, ஜிங்கா? மெக்னீஷியமா. ஏன்னா இந்த மெக்னீஷியத்திலிருந்து மெக்னீஷியம் ஆக்சைடு உருவாதல் வினைக்கான இலிங்கன் வரைபடம் அலுமினியம் ஆக்சைடு உருவாதல், அலுமினியம் ஆக்சைடு உருவாத அந்த இலிங்கன் வரைபடத்துக்கு கீழே இருக்கும்.
எது மெக்னீசியம் ஆக்சைடு உருவாதல் எலிமெண்ட் வரைபடம். அதனால தான் இது என்ன பண்ணும், மெக்னீசியம் அலுமினியம் ஆக்சைடை கொடுக்கும். இதை மற்ற நல்லா கவனிக்கணும், இந்த மற்ற உலோகம் இருக்கு அதோடைய ஆக்சைடுடைய எலிமெண்ட் வரைபடம்லாம் அலுமினியம் ஆக்சைடு வரைபடத்துக்கு மேலே இருக்கும். ஞாபகம். ஸோ 17 ஆன்சர் இ. 18 பாருங்க, ஜிர்கோனியத்திலிருந்து ஜிர்கோனியத்தினை தூய்மையாக்கலில் பின்வரும் வினைகள் பயன்படுத்தப்படுகிறது. பார்த்துருப்போம், 5 மார்க் கேட்கலாம். என்ன ஜிர்கோனியம் தூய்மையாக்குதல், அதாவது ஜிர்கோனியம் ப்ளஸ் 2 அயோடின் ஜெடன் ஜெட்டார் I4 வரும். கேள்வி வந்து 18. என்ன அப்புறம் இதை திரும்பி நம்ம வெப்பப்படுத்தினா 1800 கெல்வின்ல 523 கெல்வின் பியூர் ஜிர்கோனியம் அயோடின் கிடைக்கும். இந்த முறைக்கு பேர் வான் ஆர்கல் முறை. 5 மார்க் கூட கேட்கலாம். 2 சமன்பாடை தொடர்பு வான் ஆர்கல் முறை. 18 ஆன்சர் ஆ. 19 பாருங்க, உலோகவியலில் தாதுக்களை அடர்த்திக்க பயன்படுத்தப்படும் முறைகளில் ஒன்று வேதிக் கழுவுதல். வேதிக் கழுவுதல் அடர்த்திக்கும். அப்புறம் வறுத்தல் கிடையாது. நுரை மிதப்புதல் சரி. அப்போ என்ன ஆன்சரு? 19க்கு ஆவும் ஈவும். 20 பாருங்க, எது சரியில்லாத தூக்கு? நிக்கல் மாண்டு முறையில் தூய்மைப்படுத்தும் சரி. 18 20 கேள்வி பார்க்கணும். டைட்டானியம் வானாக்கல் முறையில் தூய்மை ஆக்கப்படுகிறது சரி. டைட்டானியம் ஜிர்கோனியம் ரெண்டுத்தையுமே வானாக்கல் முறையில் தூய்மைப்படுத்துகிறோம். ஜிங்க் பிளெண்டு சல்பைடு தாது நுரை மிதப்பு முறையில் அடர்த்திக்கும் சரி. தங்கத்தை பிரித்தெடுத்தல உலோகவியலில் உலோகமானது நீர்த்த சோடியம் குளோரைடை கொண்டு வேதி கழுவப்படுகிறது தவறு. எதை பயன்படுத்துகிறோம்? சோடியம் சயனைடு. அப்போ 20 கேன்சர். 4வது தான் தவறான கூற்று. ஓகே. 21 பாருங்க. 21 மின்னோடு பகுத்தல் முறையில் காப்பரை தூய்மையாக்குதலில் பின்வருவனவற்றுள் எது நேர்மின்வாயாக பயன்படுத்தப்படுகிறது? அதாவது உலோகங்களை மின்னார் தூய்மை முறையில் தூய்மைப்படுத்தும் போது நல்லா கவனிக்கணும், எது நேர்மின்வாய்னா மாசு கலந்த உலோகம். சரியா? எதிர்மின்வாய் தூய உலோகம். இப்போ நம்ம காப்பரை தூய்மையாக்குறதில் தூய்மையற்ற காப்பர், இந்த மாசுள்ள காப்பர் தான் நம்ம நேர்மின்வாய். ஞாபகம். அப்போ இது ஆப்ஷன் ஆ. 21க்கு ஆ. 22 பிறவற்றுள் எந்த வரைபடம் எலிங்கன் வரைபடத்தை குறிப்பிடுவது? எலிங்கன் வரைபடம் தெரிஞ்சுக்கணும். டெல்டா ஜீனா. சரியா? திட்ட கட்டிட ஆற்றல் மாற்றத்துக்கும் வெப்பநிலைக்கும் இடையே வரையும் வரைபடம். நெக்ஸ்ட், எலிங்கன் வரைபடத்தில் கவனிக்கணும். எலிங்கன் வரைபடம் பாருங்க. திட்ட கட்டிட ஆற்றல் மாற்றத்துக்கும் வெப்பநிலைக்கும் தான். எலிங்கன் வரைபடத்தில் 23 கவனிக்கும். கார்பன் மோனாக்சைடு உருவாதலுக்கு 23 பாருங்க. டெல்டா S0 பை டெல்டா டி எதிர்குறி, டெல்டா G0 பை டெல்டா டி நேர்குறி, டெல்டா G0 பை டெல்டா டி எதிர்குறி, டெல்டா டி பை டெல்டா G0 ஆரம்பத்தில் நேர்குறி அப்புறம் எதிர்குறி. தவறு, எப்பயுமே எதிர்குறி தான். டெல்டா G0 பை டெல்டா டி எதிர்குறி. எப்படின்னா காணி உங்களுக்கு தெரியும் என்ன? டெல்டா G0 ஈக்குவல் டு டெல்டா H0 மைனஸ் டி டெல்டா டி இன்ட்டு டெல்டா S0. இப்போ இந்த கார்பன் மோனாக்சைடு உருவாகும் போது கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கார்பன் மோனாக்சைடு காணிக்கணும். அப்போது நல்ல காணிக்கு திண்மம் பொருள், இது வாயு. அப்போ 1 மோல் ஆக்சிஜன்லேருந்து 2 மோல் கார்பன் மோனாக்சைடு, அது 2 மோல் வாயு, 1 மோல் வாயுலேருந்து உண்டாகுது. அப்போ என்ட்ரோபி என்ன ஆகுது? நமக்கு அதிகமாகுது. என்ட்ரோபி அதிகமாகுது. அப்போ என்ட்ரோபி அதிகமாகுதுன்னா நேர்குறியை பெற்றுள்ளது பாசிட்டிவ். இப்போ வெப்பநிலை சரியா? இது பாசிட்டிவ்னா இது ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிடும். கரெக்டாக இது பாசிட்டிவ் நேர்குறி. டெல்டா H0 எப்பவுமே எதிர்குறி தான், எரியிற வெப்பநிலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் நெகட்டிவ். அப்போது இந்த கார்பன் மோனாக்சைடு உருவாகிற நிலையில் டெல்டா G0 எப்பொழுதுமே எப்படி இருக்கும்? எதிர்குறி. அதனால தான் இந்த ஸ்லோப் வந்து எதிர்குறி ஸ்லோப். சரியா? அப்போ ஆன்சர் என்ன? நமக்கு இ. 24 பாருங்க. பிரிவற்றுள் எந்த வினை வெப்ப இயக்கவியல் படி சாதகமான வினை என்ன? ஃபஸ்ட்டு படிக்கிற பாருங்க. குரோமியம் ஆக்சைடு ப்ளஸ் அலுமினியம். அலுமினியம் குரோமியம் ஆக்சைடை ஒடுக்கும். ஏன்னா அலுமினியம் ஆக்சைடோட எலிங்கன் வரைபடம் உருவாதலுக்கான, அலுமினியம் ஆக்சைடு உருவாத நிலைக்கான எலிங்கன் வரைபடம் குரோமியம் ஆக்சைடு கீழே இருக்கும்.
ஒடுக்கும். அதே குரோமியம் ஆக்சைடு அலுமினியத்தை ஒடுக்காது. ஏன்னா குரோமியம் ஆக்சைடு உடைய எலிகன் மரபுனா அலுமினியம் ஆக்சைடு எலிகன் மரபுக்கு மேலே இருக்கும். அப்போது ரெண்டாவது நடக்காது. குரோமியம் வந்து அலுமினியம் ஆக்சைடை ஒடுக்காது. அலுமினியம் தான் குரோமியம் ஆக்சைடை ஒடுக்கும். மூணாவது அலுமினியம் டைட்டானியம் ஆக்சைடை ஒடுக்கும். ஏன்னா அலுமினியம் ஆக்சைடு உருவாதல் இந்த இதை சொல்லுங்கள் நல்லா கவனிக்கணும். இது ரெண்டாவது தான் ஒடுக்காது சொன்னேன். மூணாவது அலுமினியம் டைட்டானியம் ஆக்சைடு ஒடுக்கும். ஏன்னா அலுமினியம் ஆக்சைடு உருவாதல் வினைக்கான இந்த எலிங்கன் வரைபடம் டைட்டானியம் ஆக்சைடு உருவாதல் வினைக்கான எலிங்கன் வரைபடத்துக்கு கீழே இருக்கும். சரியா? ஆப்ஷன் எது வந்து சாதகமான வினை இருக்குன்னா அதாவது 24 குரோமியம் அலுமினியம் ஆக்சைடை ஒடுக்காது. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 25 எலிங்கன் வரைபடத்தை பொறுத்து பின்வருவனவற்றுள் சரியாக இல்லாத கூட்டு. இது பாருங்க, கட்டில ஆற்றல் மாற்றம் நேர்குறி கோட்டில் அமைந்துள்ளது. நிலைமையில் மாற்றம் ஏற்படும் போது நேர்கோட்டிலிருந்து விலகல் ஏற்படுகிறது. சரி, என்ன கட்டில ஆற்றல் மாற்றம் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு தான் இருக்கும். நிலைமையில் ஃபேஸ் மாறிச்சுன்னா நேர்கோட்டிலேருந்து விலகல் ஏற்படும். கரெக்ட். படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நிலைமை மாற்றம் இருக்கும்போது தான் நேர்கோட்டிலேருந்து விலகல் அடையும். சரியா? இந்த மாதிரி பொதுவாக பசங்க எப்படி இருக்கும், நமக்கு நேர்கோட்டை தான். ரெண்டாவது பாருங்கள், CO2 உருவாவதற்கான வரைபடமானது கட்டில ஆற்றல் அச்சுக்கு இணையாக இருக்கும். தவறு பாருங்கள். இப்போ CO2 உருவாதல் வினையில் வெப்பநிலைக்கு தான் இருக்குது, இணையாக இருக்குது. கட்டில ஆற்றலுக்கு அந்த மாற்றத்துக்கு இணையாக இல்லை. அப்போ இதுதானது தவறான கூற்று. சரியா? அப்போ வந்து சரியில்லாத கூற்று எது 25க்கு? நெக்ஸ்ட் காணுங்கள், CO ஆனது எதிர்ப்புறி சாய்வு பெற்றுள்ளது. எனவே வெப்பநிலை அதிகரிக்கும் போது CO அதிக நிலைப்புத்தன்மை. கரெக்ட். ஏன்னா எதிர்ப்புறி சாய்வுனா வெப்பநிலை அதிகரிக்க நல்லா கவனிக்கணும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். வெப்பநிலை அதிகமாக டெல்டா G0 மதிப்பு அதிகமாகிட்டே போகுது. சரியா? டெல்டா G0 மைனஸ் அதிகமாகும். எதிர்க்குறி மதிப்பு அதிகமாக அதிக நிலைப்புத்தன்மை. அவ்வளோதான். லாஸ்ட் ஒன், உலோக ஆக்சைடுகள் நேர்குறி சார்பு மதிப்பானது வெப்பநிலை அதிகரிக்கும் போது அவைகளின் நிலைப்புத்தன்மை குறைவதை காட்டுகிறது. நேர்குறி சார்பு மதிப்பு நிலைப்புத்தன்மை வெப்பநிலை அதிகரிக்கும் போது அவைகளின் நிலைப்புத்தன்மை குறைவதை காட்டுகிறது. இதுவும் சரிதான். அப்போ தவறான கூற்று 25க்கு B. ஓகே, தேங்க்யூ.